ஹலோ அப்படின்னா நம்மளை பார்க்க மாட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் இப்பெல்லாம் பார்த்து சிரிக்கிறான், இல்ல கோச்சுக்கிறான். இன்னொரு குழந்தை வீட்டுல எடுத்துக்கணும், வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு நினைக்கிறீங்க மேம்? அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எங்க அம்மா நிறைய தடவை கோச்சிட்டு கதவெல்லாம் சாத்திருக்காங்க. ஒரு பொறுப்பு போதும், ரெண்டாவது பொறுப்பு வேண்டாம்ன்றதுதான். ஜெஜி படத்துல அந்த நடிச்சிட்டு இருக்கும் போது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? உன் தமிழே வித்தியாசமா இருக்கு. அவினாஷ் சார் பார்த்துட்டு நீங்க 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணீங்க. அந்த காலகட்டம் எப்படி இருந்தது மேம்? காதல் எல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பெரிய வார்த்தை. எங்க அம்மாக்கு என்னன்னா, இதை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவ்வளோ பேசு சண்டை வரும். உன்னாலயா என்னாலயா, தப்பு உன் தப்பா உன் தப்பா என் தப்பா, உங்க அப்பா அம்மா உங்க சைட்ல தான் ஏதோ இருந்தது பிரச்சனை, இல்ல எங்க சைட்ல தான் ஏதோ பிரச்சனை, பிளேமிங். மூணாவது யார் பாத்துக்க போறாங்க? ஏன்னா யாரோ ஒருத்தர் முழு நேரத்தை கொடுக்கணுமே அதுக்கு, இல்லையா? உங்களுக்கு 6 மாச குழந்தை, 1 வயசு குழந்தைய யார்கிட்ட விட்டு போவீங்க? மெயினா வருது உங்க வீட்டுல யாருக்கும் இருந்திருக்கு, நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் யாருமே பண்றது இல்லை, ஏன்னா அது காட்டி கொடுத்துரும். இப்போ ட்ரிகர் நமக்கு தெரியுது இல்ல, எங்க சண்டை வரதுக்கான காரணம் எது உனக்கு கோவம் வரும், எது எனக்கு கோவம் வரும். எனக்கு தெரியும்ல, ஒரு புருஷனுக்கு எது கோவம் வருது, பொண்டாட்டிக்கு எது கோவம் வருது, 2 பேருக்கும் தெரிஞ்சுதான் சண்டை போடுறாங்க. ஆமா, கத்தலாம், மேக்சிமம் கத்திப்போ, போனை விட்டு எறியறது, விட்டு எரிஞ்சிட்டு போ, உன் போன் தான் உடையுது. டிவியில அப்படி கையில் அவரதும் ஜிம் பாடியாச்சு அப்படி கொண்டு போய் டிவியில கையில பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன்னா. ஸோ 1 person has to withdraw. யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த விஷயத்துல. நான் இந்த குழந்தைக்காகவே சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். யாரோ ஒருத்தர் சைலண்ட் ஆயிட்டா சண்டை எப்படிங்க? பேச்சுக்கு பேச்சு தானே, அது வாக்குவாதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது பிரில்லியண்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு எமோஷன் அப்படிங்கிறது அது கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தானே சண்டை வருது. எல்லாமே எப்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே எப்பவுமே அப்போ உடனே தீர்த்துக்கணுமா? எல்லாத்தையும் நிதானம் உட்காந்து பேசுறது அப்படின்றது. நார்மல் டெலிவரி நல்லா ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதான் சொல்றேன் நான், ஐயோ இதே நான் அலறிட்டே இருக்குது, இது அடங்கவே அடங்காது அந்த குழந்தை, இது என்னைக்கு ஏஞ்சி உட்காரும், இது தூங்கவே மாட்டேங்குதே. அதுக்கு பகல் இரவு தெரியாதுல்ல குழந்தைக்கு, டே நைட் தெரியாது. இது என்ன நமக்கு தூக்கம் வரும்போது இது தூங்க மாட்டேங்குது அப்படின்றது. இது எல்லாமே எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமன் நான் சொல்றேன். டெவலப்மெண்டல் டிலேன்றது உடனே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சே விட முடியல அவனால. அந்த 5வது மாசம் அவங்க ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அனாமலி ஸ்கேன். வயித்துல பாப்பா இருக்கு. ஆமா, குழந்தை இருக்கும்போது 5th monthல அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ பெரும்பாலும் அந்த அனாமலி ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதாவது growthல டிஃபெக்டோ இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்க தே அட்வைஸ் ரிமூவிங் த சைல்டு. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமானது. வயத்துல இருக்கிற குழந்தைய அழிக்கலாமா, அழிக்க கூடாதா? இது நான் அப்புறம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சதை இப்போ சொல்றேன். இதுல என்ன ஆகுதுன்னா, ஸ்பெஷல் சில்ட்ரன்ல நம்ம சஃபரிங் விட்டுருங்க, அடுத்தவங்க சஃபர் பண்றதை பார்க்கறது தானே பெரிய விஷயம், இல்லையா? அதுலயும் ஒரு பச்சை குழந்தை அது என்ன பண்ணிருக்கு, why should the child suffer? இதனாலேயே பாதி பேரண்ட்ஸ் ஏனோ ஒரு மாதிரி நொறுங்கி போயிடுறாங்க. என்ன ஒன்னும் தவறே செய்யாத ஒரு வயசு குழந்தை, 6 மாச குழந்தை என்ன பண்ணுச்சு அது இந்த உலகத்தை? அது ஸோ தட் ஹெல்ப்லெஸ்னஸ்னோ அது அவாய்ட் பண்ணலாம். இப்போ மெடிக்கல் சயின்ஸ் அது மாதிரி வந்திருக்கு. ஸ்பெஷல் சைல்டு ஒரு வீட்டுல பிறந்தா முதலாவது டாக்டர், ஊர்ல எத்தனை நியூராலஜிஸ்ட் இருக்காங்களோ, எத்தனை ஸ்பெஷல் என்ன சொல்றது இதுல ஸ்பெஷலைஸ் பண்ண பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் தேடி போறோம். அவங்க கிட்ட போ தீர்வு இருக்கு, இவங்க கிட்ட போ தீர்வு இருக்கு. இது முதலாவது. 2வது, இந்த கோவிலுக்கு போ நல்லது நடக்கும், அந்த கோவிலுக்கு போ, ரோட்ல போறவரெல்லாம் சொல்லுவான் இங்க போங்க சரியாயிடும், அங்க போங்க சரியாயிடும் கோவில். 3வது இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க சரியாயிடும். இப்படியே வாழ்க்கை ஒரு 5-6 வருஷம் எல்லாருக்கும் ஓடும். அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்கறாங்க குழந்தைகிட்ட இருந்து? ஃபர்ஸ்ட் அம்மானு கூப்பிடணும்ன்றது தானே, அதுவே நமக்கு கிடையாது. என்னை யாரும் அம்மானே கூப்பிட்டது கிடையாது. He has a very rare problem. It's called Wolff-Hirschhorn syndrome. Wolff-Hirschhorn syndromeன்றது எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய 12வது வயசோ 13வது வயசோ ஆயிடுச்சு. பார்க்க எல்லாரும் மாதிரியும் தான் இருக்கு இந்த குழந்தை. யூஸ்வலா ஸ்பெஷல் சில்ட்ரன் அந்த மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, சைனீஸ் இந்த கண்ணு இடுங்கி இருக்கும் இல்லையா, முகம் நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டிஃபெக்ட் இருக்கு குழந்தைக்குன்னு. அந்த கண்கள் தான் காட்டி கொடுக்கும். மெயினா மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி கல்லோட ஷேப், ஹெட்டோட ஷேப். இவனோடது டெவலப்மெண்டல் டிலே இருந்ததை தவிர்த்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தான். அவனுக்கு பேச்சு வரலன்றது தெரியுது, அவனால ஏஞ்சி உட்கார முடியலன்றது தெரியுது. அதனால எதனாலன்னு தெரியல. ரொம்ப வருஷங்க நியூராலஜிஸ்ட் eventually we did what is called a genetic test. நீங்க இப்ப சண்டை வருதுன்னு சொன்னீங்களே, ஆமா, நாளைக்கு உயிரோட இருப்பானே டெய்லி இருக்கும்.
நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ அவனுக்கு 16 வயசு, 15 வருஷம் நாங்கள் தூங்கவே இல்லை 2 பேரும். தூங்கினதே கிடையாது. எந்த இரவுமே தூங்கலைன்னா நான் இதனால இல்லை, கவலையினால இல்லை. அவனும் தூங்க மாட்டான், எங்களையும் தூங்க விட மாட்டான். எப்படி நீ ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்தா எப்படி தூங்குவீங்க? அவனுக்கு வந்து இந்த நோஸ் பிரிட்ஜ் இந்த இடம் ஃபிளாட்டா இருக்கும். அது பார்த்த உடனே சொல்லிட்டாரு, திஸ் இஸ் வுல்ஃபர் ஷான் சிண்ட்ரோம் சைல்டுன்னு. உலகத்திலேயே ஏதோ 2000 பேரோ தான் இருக்காங்களாம். அவர் வந்து நீங்களும் காரணம் இல்லை, அவரும் காரணம் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கின்னாரு. ஓகே, ஜெனட்டிக்கா யாருனாலையும் இல்லை, அது குரோமோசோமல் ப்ராப்ளம். அந்த XY குரோமோசோம்ல ஹெட் கட் ஆயிருக்கு. தெரியறதுக்குள்ள இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லாம் யார் தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டியாச்சு, யாரு திருநீர் கொடுத்தாலும் வச்சாச்சு, யார் குங்குமம் கொடுத்தாலும் வச்சாச்சு, இந்த ஜோசியர்கிட்ட போ, எல்லாரும் பண்றோங்க. அதை தெரியறது இல்லை, அவ்வளவுதான். அதுக்காக நாங்க பண்ணலன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், எல்லாரும் பண்றோம். அந்த டைம் தென் அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இவன் என்ன பிரச்சனைன்னே புரியலையே நமக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க?